எல்லாருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம ஒரு ஒரு டைம் மிஷின்ல ஏறி பல 100 வருஷங்களுக்கு பின்னாடி போகப் போறோம். ஆமா, குறிப்பா சொல்லணும்னா சிலுவை போர்கள், அதாவது இந்த க்ரூசைட்ஸ் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துக்கு. கரெக்ட். அந்த காலகட்டத்துல மத்திய கிழக்கு நாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு நாம பார்க்க போறோம். இதற்காக பாத்தீங்கன்னா வரலாற்று குறிப்புகள், சில சுவாரஸ்யமான ரெடிட் விவாதங்கள், பொருளாதார ஆய்வுகள், அப்புறம் தி சுல்தான் அண்ட் தி செயிண்ட் அப்படிங்கிற ஆவணப்பட கட்டுரைகள்னு ஒரு பெரிய ஆதார குவியலையே நாம இன்னைக்கு அலச உள்ளோம். ஒரு மிகப்பெரிய தகவல் தொகுப்பு இது. ஆமா, பொதுவா உங்களுக்கு இந்த சிலுவை போர்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே உங்க மனசுல என்ன தோணும்? இரண்டு பக்கமும் வாள்களை தூக்கிட்டு மோதிக்கிற சத்தமும் ரத்தம் சிந்தும் போர்க்களங்களும் ஒரு தீராத மதப்பகையும் தான் நினைவுக்கு வரும் இல்லையா? கண்டிப்பா அதுதான் வரும். ஆனா அந்த போர்க்களங்களுக்கு வெளியே முற்றிலும் வித்தியாசமான, யாரும் எதிர்பார்க்காத ஒரு உலகம் அங்கே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உலகம் அது. ஆமாம், ஒரு இஸ்லாமிய பயணி எந்தவித அச்சமுமே இல்லாம பாதுகாப்பாக சிலுவை போர் வீரர்களோட பகுதிக்குள்ள நுழைஞ்சு பயணம் செஞ்சதையும், போருக்காக வந்த ஐரோப்பிய மாவீரர்கள் மத்திய கிழக்கு மக்களோட குளியல் பழக்கத்துக்கு அப்படி அடிமையாக்கி போனதையும் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இத்தாலிய வணிகர்கள் தங்களோட சொந்த லாபத்துக்காக போப்பாண்டவரோட கட்டளையை மீறி எதிரிகளுக்கு ரகசியமா ஆயுதங்கள் விற்ற கதையெல்லாம் இருக்கு. சரி, இத விரிவாக பார்ப்போம். ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது வெறும் போர்களோட பட்டியல் மட்டும் இல்ல, மனிதர்கள் எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பழகுனாங்க அப்படிங்கிற கதை. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஐரோப்பாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு படையெடுத்த வந்த லாத்தீன் கிறிஸ்தவர்களை அந்த உள்ளூர் மக்கள் பிராங்க்ஸ் அப்படின்னு அழைச்சாங்க. பிரான்ஸ். ஆமா, அவங்க ஜெருசலேம், அந்தியோக்கியா மாதிரி இடங்கள்ல சிலுவை போர் மாநிலங்களை நிறுவியப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஐரோப்பாவோட குளிருக்கும் பனிக்கும் பழகின அவங்களுக்கு இந்த மத்திய கிழக்கோட வெயில் முற்றிலும் புதுசு. ஆரம்பத்துல அவங்க தங்களை வெறும் ஆக்கிரமிப்பாளர்களா தான் நினைச்சாங்க இல்லையா? ஆமா, ஆனா அங்கேயே வாழ ஆரம்பிச்ச பிறகு அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்களை அறியாமலேயே உள்ளூர்வாசிகளா மாற ஆரம்பிச்சாங்க. அட, ஐரோப்பியர்கள் உள்ளூர் ஆட்களா மாறினாங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த மாற்றத்தை அவங்க கொண்டு வந்தாங்க? முதல்ல அவங்களோட வீடுகள் மற்றும் கட்டடக்கலையில மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சு. ஐரோப்பாவில அவங்க பெரும்பாலும் மரத்தாலான வீடுகள்ல தான் வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க. சாய்வான கூரைகளோட இருக்கும்ல, அதுதானே? அதேதான். ஆனா மத்திய கிழக்கு பகுதியில மரங்கள் ரொம்ப குறைவு, வெயிலும் ஜாஸ்தி. அதனால மரங்களுக்கு பதிலா தடிமனான கல் சுவர்களை கொண்ட வீடுகள்ல குடியேறினாங்க. ராத்திரியில கதகதப்பாவும் இருக்கும். அதே போல சாய்வான கூரைகளுக்கு பதிலா தட்டையான கூரைகளை அமைக்க பழகிக்கிட்டாங்க. தட்டையான கூரைகளா? ஐரோப்பியர்களுக்கு அது புதுசுதானே. அது எதுக்காக அமைச்சாங்க? மத்திய கிழக்கின் மாலை நேரங்கள்ல வீசக்கூடிய குளிர்ந்த காத்துல அந்த தட்டையான கூரைகள்ல உட்கார்ந்து ஓய்வெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது ஒரு நல்ல அனுபவமா இருந்திருக்கும். கண்டிப்பா. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அவங்க வீடுகளோட ஜன்னல்கள். ஐரோப்பாவுல வெளிச்சம் வரணும்னா மரக்கதவுல திறந்து வைக்கணும். ஆனா அப்படி திறந்தா குளிரும் உள்ள வருமே. ஆமா, இங்க ரோமானிய தொழில்நுட்பத்தின் தொடர்ச்சியா இருந்த ஒரு விஷயத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. அதாவது குமிழிகள் கொண்ட தடிமனான பச்சை நீல நிற கண்ணாடிகளை ஜன்னல்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆஹா, அப்போ வெளிச்சம் வரும், ஆனா வெப்பம் வராது. கரெக்ட். இது அவங்களுக்கு ரொம்ப ஆடம்பரமான ஒரு விஷயமா இருந்துச்சு. சூப்பர். அப்போ வீடுகள்லயே இவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏத்துக்கிட்டவங்க சாப்பாட்டு விஷயத்துல சும்மா இருந்திருக்க மாட்டாங்களே. நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள் படி அவங்களுக்கு இங்க கிடைச்ச உணவுகள்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி இருந்துச்சாமே. நிச்சயமா, உணவில் ஏற்பட்ட மாற்றம் ரொம்பவே முக்கியமானது. ஐரோப்பியர்கள் அதுவரைக்கும் ருசிச்சிராத பல புதிய சுவைகளை இங்கதான் முறையா அனுபவிச்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா சர்க்கரை. சர்க்கரையா? ஆமா, அது வரைக்கும் இனிப்புக்காக தேனை மட்டுமே நம்பியிருந்த ஐரோப்பியர்களுக்கு கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட சர்க்கரை ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. உங்களுக்கு தெரியுமா, அரபு மொழியில சர்க்கரைக்கு கண்டி அப்படின்னு பேரு. கண்டி? அட, அந்த வார்த்தையிலிருந்து தான் ஆங்கிலத்துல கேண்டி அப்படிங்கிற வார்த்தையே பிறந்துச்சா? மிகச்சரி. லெபனான் நாட்டில் இருக்கிற டயர் அப்படிங்கிற நகர்ல அரேபியர்கள் பெருமளவுல கரும்பு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, அப்போ இந்த கரும்பு விவசாயத்தையும் அவங்க கத்துக்கிட்டாங்களா? ஆமா, அது இந்த பிராங்க்ஸ் கத்துக்கிட்டு தங்களோட கட்டுப்பாட்டுல ரொம்ப பெரிய அளவுல கரும்பு தோட்டங்களை உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்லாம மாதுளை, அத்திப்பழம், ஆலிவ்,
அப்புறம் பலவிதமான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் தங்களோட அன்றாட உணவுல சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சாப்பாடு விஷயத்தை எல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட என்ன ரொம்ப சிரிக்க வச்ச ஒரு விஷயம் நம்ம ஆதாரங்கள்ல இருக்கு. அந்த குளியல் பழக்கம் தானே? அதேதான். பொதுவா அந்த காலகட்டத்துல ஐரோப்பாவுல அடிக்கடி குளிக்கிறது ஒரு விசித்திரமான பழக்கம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா இங்க வந்த உடனே அவங்க குளியலுக்கு எப்படி அடிமையானாங்க? இது ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடு. ஐரோப்பாவுல கடுமையான குளிர் காரணமா அடிக்கடி குளிக்க மாட்டாங்க. ஆனா மத்திய கிழக்கின் வெப்பமும் புழுதியும் அவங்கள ஏதாவது செய்ய தூண்டுச்சு. அதுக்கு தான் அந்த குளியல் நிலையங்கள் போனாங்களா? ஆமா, ரோமானியர்களின் காலத்திலிருந்து அரேபியர்கள் பின்பற்றி வந்த பொது குளியல் நிலையங்களை இவங்க பார்த்தாங்க. வெந்நீர், நீராவி, மசாஜ்னு அந்த இடம் ஒரு சொர்க்க மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்கி இருப்பாங்களே. தயங்குனாங்க. ஆனா சீக்கிரமே வாரத்துக்கு 3 அல்லது 4 முறை அங்கேயே போய் மணிக்கணக்கா குளிக்க ஆரம்பிச்சாங்க. இது நினைக்கும் போதே சிரிப்பு வருது. போர் செய்ய வந்த மாவீரர்கள் எல்லாரும் கத்திய கீழே வச்சுட்டு சோப்பு நுரையோட உட்கார்ந்திருக்காங்க. இத பார்த்துட்டு ஐரோப்பாவிலிருந்து புதிதா வந்த யாரோ ஒருத்தர் ரொம்ப கோவப்பட்டாராமே. ஆமா, ஜேம்ஸ் ஆஃப் விட்ரி அப்படிங்கிற ஒரு ஐரோப்பியர் புதிதா அங்க வர்றார். அங்க இருந்த கிறிஸ்தவர்களோட இந்த ஆடம்பரமான குளியல் பழக்கத்தை பார்த்துட்டு அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அவர் என்ன சொன்னார்? இந்த மக்கள் போர்க்களத்துல எதிரிகளோட சண்டை போடுறதை விட்டுட்டு குளியலுக்கே அதிகம் பழகிவிட்டார்கள், இவர்களோட உடம்பு மனசு ரொம்ப மென்மையாகிடுச்சு அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சு தன்னோட குறிப்புகள்ல எழுதியிருக்கார். புதுசா வந்தவங்களுக்கு அது அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இவ்ளோ தூரம் உள்ளூர் பழக்க வழக்கங்களை ஏத்துக்கிட்டவங்க தங்களோட மொழியையோ உடைகளையோ மாத்திக்கிட்டாங்களா? அவங்க தங்களோட ஐரோப்பிய அடையாளத்தை முழுசா விட்டு கொடுக்க தயாரா இல்ல. ஐரோப்பிய பாணியிலான ஆடைகளை தான் தொடர்ந்து அணிஞ்சாங்க. ஆனா ஒரு சின்ன மாற்றம். அந்த ஆடைகளை தைக்க உள்ளூர்ல கிடைச்ச விலையுயர்ந்த பட்டு, மஸ்லின் போன்ற துணிகளை பயன்படுத்தினாங்க. அப்புறம் மொழி? பல மொழிகள் பேசப்பட்டாலும் லத்தீன் கிறிஸ்தவர்களுக்குள் பழைய பிரெஞ்சு பொதுமொழியாகவும் பிராந்தியத்தின் பொதுமொழியா அரபு மொழியும் திகழ்ந்தன. அவங்க அன்றாட தேவைகளுக்காக அரபு மொழியை பரவலாக பேச கத்துக்கிட்டாங்க. இது ஒரு அருமையான கலாச்சார கலவை. சரி, இப்போ நம்மோட ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரு ஆழமான பகுதிக்கு வருவோம். மதங்களுக்கு இடையிலான உறவுகள். இது ரொம்ப முக்கியமான பகுதி. நாம என்ன நினைப்போம்னா, சிலுவை போர்கள்னாலே கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில நடந்த ஒரு முடிவில்லாத மூர்க்கமான இரத்த கல்லறின்னு தான். ஆனா போர்க்களத்தை தாண்டி அன்றாட வாழ்க்கையில நிஜமாவே என்ன நடந்துச்சு? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, ஆரம்பகால படுகொலைகளுக்கு பிறகு முற்றிலும் நடைமுறை சாத்தியங்களுக்காக ஒரு சகிப்புத்தன்மை அங்கே உருவானது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது மறுபக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜமா பழகிட்டு இருந்தாங்களா? இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியம்தான்னு 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஸ்பானிஷ் இஸ்லாமிய பயணியான இப்னு ஜுபைரின் குறிப்புகள் நமக்கு தெளிவா காட்டுது. அவர் அந்த பகுதிக்கு பயணம் செஞ்சப்போ ஒரு காட்சியை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. என்ன காட்சி அது? ஒருபுறம் முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ படைகள் உக்கிரமா மோதிக்கொண்டிருக்க, மறுபுறம் இரு மதங்களைச் சேர்ந்த வணிகர்களும் பயணிகளும் எந்த தடங்களுமின்றி எல்லைகளை கடந்து செல்கின்றனர் அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்கார். வாதியார் அடிச்சுக்கிறாங்க, பசங்க அமைதியா வேடிக்கை பார்க்கற மாதிரி இருக்க. அல்லது தன்னுடைய குறிப்பில் எழுதியிருக்கார், வணிகர்கள் வரி கட்டுகிறார்கள், போர் வீரர்களுக்குத்தான் போர், மக்களுக்கு அமைதி அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்கார். இது ரொம்பவே ஆச்சரியமான தகவல். இதே போல இன்னொரு குறிப்பு நம்ம ஆதாரங்கள்ல இருக்கு. உசாமா இப்னு முன்கித் அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் பிரபுவும் டெம்ப்ளர்கள் பத்தின கதையும். ஆமாம், உசாமா இப்னு முன்கித் மற்றும் டெம்ப்ளர்கள் கதை ரொம்ப பிரபலமானது. அந்த டெம்ப்ளர்கள் தீவிரமான கிறிஸ்துவ போராளிகளாச்சு. அவங்க எப்படி ஒரு முஸ்லிம் பிரபுக்கு உதவி செஞ்சாங்க? எனக்கு அந்த கதையை படிச்சப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அலக்சா மசூதிக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய மசூதியை கிறிஸ்தவர்கள் தேவாலயமாக மாற்றியிருந்தனர். அங்கே தொழுகை நடத்த வந்த உசாமாவிற்காக அவருடைய நண்பர்களான அந்த தீவிர கிறிஸ்துவ போராளிகளான டெம்ப்ளர்கள் அந்த இடத்தை காலி செய்து கொடுத்தனர். ஒரு தேவாலயத்துக்குள்ள முஸ்லிம் தொழுகை நடத்த போனா, அதுவும் அந்த டெம்ப்ளர்கள் முன்னாடி, நிச்சயமா பெரிய பிரச்சனை ஆயிருக்குமே நான் நினைச்சேன். ஆனா தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பரஸ்பர மரியாதையை பகிர்ந்துகிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதை கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த 3 மதத்தினரும் சில புனித தலங்களை பகிர்ந்து கொண்டும் இருந்திருக்காங்க இல்லையா? ஆமா, டெமாஸ்கஸ் மற்றும் பிதாக்களின் குகை மாதிரியான சில புனித இடங்கள்ல 3 மதத்தினரும் பகிர்ந்து கொண்டனர். பெஞ்சமின் ஆஃப் டுடே லா என்ற யூத பயணியின் குறிப்புப்படி யூத குடும்பங்களும் அங்கே தொடர்ந்து வாழ்ந்து வந்தன. ஓ, அப்போ எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையா எந்த பாகுபாடும் இல்லாம வாழ்ந்தாங்களா? அப்படி சொல்லிட முடியாது. சட்டரீதியாக அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தனர் என்பதை நாம் நடுநிலையோடு பதிவு செய்ய வேண்டும்.
திம்மி போன்ற அமைப்பில் அவர்களுக்கு பாதுகாப்பும் மத உரிமையும் வழங்கப்பட்டாலும் அவர்கள் தனி வரியை கட்ட வேண்டியிருந்தது. சமூக கட்டுப்பாடுகள் கடுமையாகவே இருந்தன. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி கலைகள் மூலமா அவங்க ஒன்னு சேர்ந்தாங்க. நான் அந்த ஃப்ரீயர் கேண்டீன் பத்தி படிச்சப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமாம், அந்த பித்தளை பாத்திரம் 2 கலாச்சாரங்களும் எப்படி பின்னி பிணைந்தன என்பதற்கு சிறந்த உதாரணம். அதோட சிறப்பம்சத்தை நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இஸ்லாமிய கைவினைத் திறனில் உருவான அந்த பாத்திரத்தில் கிறிஸ்துவ மதத்தின் இயேசு மற்றும் மேரியின் உருவங்கள் மிக அழகாக பொறிக்கப்பட்டிருந்தன. இஸ்லாமிய கலைஞர்கள் கிறிஸ்துவ கதைகளை தங்களோட பாணியில செதுக்கியிருக்காங்க. இதை விட ஒரு சிறந்த கலாச்சார பரிமாற்றத்தை பார்க்க முடியாது. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? அவங்கள இணைத்த புள்ளி எது? பண்பாடுகளும் கலைகளும் கலந்ததற்கு மிக முக்கிய காரணம் அங்கே செழித்தோங்கிய வர்த்தகம்தான். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. கிழக்கு மத்திய தரைக்கடல் வர்த்தகம் மற்றும் இத்தாலிய வணிகர்களின் பங்கு. அந்த காலகட்டத்துல ஏக்கர், டயர் மற்றும் அலெக்சாண்ட்ரியா போன்ற துறைமுகங்கள் உலகளாவிய வர்த்தக மையங்களாக எப்படி மாறின அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. ஆமாம், மேற்கிலிருந்து கம்பிளி, கோதுமை, உலோகங்கள் வந்தன. கிழக்கிலிருந்து பட்டு, சாயங்கள், விலை உயர்ந்த மசாலா பொருட்கள், ஆலம் ஆகியவை ஐரோப்பாவிற்கு சென்றன. இந்த கடல் மார்க்கமான வர்த்தகத்தை வெனிஸ், ஜெனோவா, பைசா ஆகிய இத்தாலிய நகரங்கள்னா கட்டுப்படுத்தின இல்லையா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தால் இந்த இத்தாலியர்களின் இரட்டை வேடத்தை நாம புரிஞ்சுக்கலாம். இந்த வணிகர்களுக்கு லாபம் மட்டும்தான் முக்கியமா இருந்துச்சு. இரட்டை வேடம்னா எந்த மாதிரி? எகிப்திய கடற்படைக்கு மரங்கள், இரும்பு மற்றும் ஆயுதங்கள் தேவைப்பட்டன. இதை இஸ்லாமியர்களுக்கு விற்கக்கூடாது என்று போப்பாண்டவர் இன்சென்ட் திருத்தியர் மற்றும் பல திருச்சபை கூட்டங்கள் தடை விதித்திருந்தன. மீறினா என்ன ஆகும்னு எச்சரிச்சாங்க. மீறினால் மதவிலக்கம் செய்யப்படுவார்கள் என எச்சரித்தன. ஆனால் வெனிஸ் மற்றும் பைசா நகர வணிகர்கள் லாபத்திற்காக போப்பாண்டவரின் தடையை மீறி எகிப்துடனான ஆயுத வியாபாரத்தை தொடர்ந்தனர். அட பாவமே, சொந்த படைகளுக்கு துரோகம் செஞ்சிருக்காங்களே. எந்த எதிரிகளுக்கு எதிராக போர் நடக்குதோ அதே எதிரிகளுக்கு ஆயுதங்களை விற்று லாபம் பார்த்திருக்காங்க. கண்டிப்பா அந்த லாபவெறியின் உச்சத்தை நாம் 4ஆம் சிலுவை போரில் பார்க்க முடிகிறது. அது 1201 முதல் 1204 வரையிலான காலகட்டத்துல நடந்த போர் தானே? ஆமாம், எகிப்தை தாக்க திட்டமிடப்பட்டிருந்தும் வெனிஸ் நகரத்தவர்கள் தங்களது வர்த்தக நலன்களுக்காகவும் அலெக்சாண்ட்ரியாவுடனான தங்களது உறவை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் ஒரு மாபெரும் தந்திரம் செய்தார்கள். என்ன தந்திரம் அது? அந்த படையை கான்ஸ்டான்டினோப்பிளை நோக்கி திசை திருப்பிய தந்திரமான வரலாறு அது. ஒரு கிறிஸ்தவ படையை இன்னொரு கிறிஸ்தவ நகரத்தையே தாக்க வச்சாங்க. இது நிஜமாவே ஒரு ஷாக்கிங்கான பிசினஸ் பாலிடிக்ஸ். ஆனா இந்த வர்த்தக உறவுகளால தொழில்நுட்ப பரிமாற்றமும் நடந்துச்சுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. 1777ஆம் ஆண்டில் அந்தியோக்கியாவின் இளவரசருக்கும் வெனிஸ் ஆட்சியாளருக்கும் இடையே நடந்த ஒப்பந்தத்தின் மூலம் சிரியாவின் புகழ்பெற்ற கண்ணாடி தயாரிக்கும் ரகசியங்கள் வெனிஸ் நகரத்திற்கு சென்றன. ஓ, அதுதான் பிற்காலத்துல ஐரோப்பிய கண்ணாடி தொழிலின் ஏகபோகமாக மாறியதா? மிக சரியாக சொன்னீர்கள். அது மட்டுமல்லாம ஃபைபனாச்சி மூலம் அரேபிய எண்கள் ஐரோப்பியருக்குள் நுழைந்து கணக்கியலை மேம்படுத்தின. அப்போ ரோமன் எண்களை விட்டுட்டு இந்த எண்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆமா, இது ஐரோப்பிய அறிவியலிலும் கணக்கியலிலும் மாபெரும் பாய்ச்சலை நிகழ்த்தியது. ரொம்ப அருமை. இந்த உரையாடல் இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. மதப்போர்களுக்கு மத்தியில் எப்படி நடைமுறை தேவைகளும் பொருளாதாரமும் மனித உறவுகளும் முக்கிய பங்கு வகித்தன என்பதை நாம இன்னைக்கு தொகுத்து பார்த்திருக்கோம். ஆமாம், கொள்கைகளை விட பொருளாதாரமும் லாபமுமே வரலாற்றின் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்துள்ளன என்பதை இந்த ஆதாரங்கள் விளக்குகின்றன. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் இதை எப்படி கவனிக்க வேண்டும்? இன்று நாம் காணும் பிளவுபட்ட உலகிலும் வேறுபாடுகளை கடந்து மனிதர்களை இணைப்பது பரஸ்பர தேவைகளும் வர்த்தகமும் தான் என்பதை இது உணர்த்துகிறது. ஆமாம், சிலுவை போர் மாநிலங்கள் இறுதியில் விழுந்துவிட்டன. ஆனால் இத்தாலிய வணிகர்களின் வலையமைப்புகள், சிரியாவிலிருந்து திருடப்பட்ட கண்ணாடி தொழில்நுட்பம் மற்றும் அரேபியர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட கணிதமாகியவை ஐரோப்பாவிற்குள் ஒரு மாபெரும் அறிவு புரட்சியை தூண்டின. கண்டிப்பா வரலாறு மதப்போர்களை பதிவு செய்தது. ஆனால் அதே போர்க்களங்களுக்கு நடுவே அமைதியாக நடந்த இந்த தொழில்நுட்ப மற்றும் வர்த்தக பரிமாற்றங்கள் தான் ஐரோப்பிய மறுமலர்ச்சிக்கே அடித்தளமாக அமைந்தனவா? வாள்களை விட பண்டமாற்றுக்கு அதிகம் சக்தி இருக்கிறதோ? நீங்களே சிந்தித்து பாருங்கள். அருமையான சிந்தனை. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பல புதிய திருப்புகளை வழங்கி இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திக்கிறோம். நன்றி.